ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சன்னா சிப்ஸு. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியான இந்த சன்னா சிப்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கருப்பு கொண்டக்கடலை வந்து ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து ஆற விடுங்க. அதாவது நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. நம்ம கையில் அள்ளும்போது அதோட ஈரப்பசை வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது. நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் தட்டி எடுக்கணும். அதாவது நீங்கள் கல்லுலையோ அல்லது வந்து உரல் வச்சுருந்தாலோ அதில் கூட நீங்கள் இது போல் ரொம்ப தட்டாமல் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கொண்டக்கடலை எடுக்கும்போது கருப்பு கொண்டக்கடலை வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா வெள்ளை கலர் கொண்டக்கடலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் ஊற வச்சு நல்லா நீட்டாக இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருந்த இந்த சன்னாவை வந்து அதில் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்கணும். இது மாதிரி அரிகரண்டி வச்சு நல்லா அப்படி திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா பொரிஞ்சு வரும். அதோட கலர் மாறும். கொஞ்சம் நல்ல கலகலன்னு சவுண்டு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க கொண்டக்கடலையும் நான் இதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். டீ போடுற டயத்தில் நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். கொண்டக்கடலை மட்டும் நம்ம முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா டீ கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் நம்ம உடம்புக்கு. இதை நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் வந்து நல்லா டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாது. நல்லா அந்த ஈரப்பசை இல்லாமல் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிடணும். இது போல் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். நல்லா பச்சை கருவேப்பிலையே போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் வந்து ஒட்டாமல் நல்லா பொரிஞ்சு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க கொண்டக்கடலையில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இது போல் நல்லா குலுக்கி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் ஈரத்துலேயே வந்து எல்லா பக்கமும் நல்லா ஒட்டணும். இது போல் நாலா பக்கம் திருப்பி திருப்பி நல்லா குலுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸு சன்னா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஏண்டா